என்ன சப்போர்ட் பண்ணி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு தேங்க்யூ. நமஸ்தே. இன்றைக்கி நம்ம मध्यमा पेपर 2 கேட்கக்கூடிய थर्ड लेटर राइटिंग தான் பார்த்துட்ருக்கோம். இல்லை हिंदी सीखने की आवश्यकता बतलाते हुए अपने मित्र के नाम पर एक पत्र लिखिए. அதாவது ஹிந்தியோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி ஒரு ஃப்ரெண்ட் அவங்களோட ஃப்ரெண்டுக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டுருக்காங்க. ஸோ லெட்டர் என்னன்னு பார்க்கலாமா வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம வந்து ஒரு லெட்டர் எழுதும் போஸ்டில் ஃப்ரம் அட்ரஸ் மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா, அது நம்ம இங்கே ரைட் சைட் கார்னரில் ஃப்ரம் அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஓகே, பிரிய மாதவன் அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்டோட நேம் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். தும் கேசே ஹோ மே அஹான் குஷல் ஹூ. தும் அப்படின்னா நீங்கள், நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் இங்கே நல்லா இருக்கேன்னு இங்கே இவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. மேன் ஹிந்தி வர்க்கமே ஷாமில் ஹோக்கர் பட் ரகா ஹூ. நான் வந்து ஹிந்தி கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட. இப்போ நம்மளும் யூஸ்வலாக ஏதாவது ஒரு புது விஷயம் பண்ணால் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே அரவிந்தன்னு ஒருத்தவங்க அவங்களோட ஃப்ரெண்டு மாதவன் கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து அரவிந்தன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போமா. ஹிந்தி சீக்னா ஆசான் ஹே. ஹிந்தி வந்து லேர்ன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிந்தி சீக்கர் பாரத் பர்வே பிரமன் கர் சக்தே ஹே. இந்தியா ஃபுல்லாக நம்ம வந்து ஹிந்தி ஸ்கில் கற்றுக்கிட்டோன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, யக ஹமாரி ராஷ்ட்ர பாஷா ஹே, யஹ பாரத் கி ராஜ்பாஷா பி ஹே. அப்போ இந்த அரவிந்தன் அவங்க ஃப்ரெண்ட் மாதவன் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிந்தி வந்து நம்மளோட ஒரு நேஷ்னல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த 2 சென்டென்ஸ்லையுமே சொல்லியிருக்காங்க. ஓகே, சப்கோ ஹிந்தி சீக்னா ஜரூரி ஹே. சப்கோ அப்படின்னா எல்லாருமே ஹிந்தி கற்றுக்கிறது ரொம்பவே அவசியமான விஷயம் அப்படின்னு அரவிந்தன் சொல்கிறாங்க. இஸ்லியே தும்பி ஹிந்தி சீக்னா ஷுரு கரோ. அதனால் நீயும் ஹிந்தி கற்றுக்கோ அப்படின்னு அரவிந்தன் அவங்க ஃப்ரெண்டு மாதவன் கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓகே, படோன் கோ மேரா பிரணாம் और छोटोन को मेरा प्यार. படோன் அப்படின்னா அரவிந்தன் வந்து அவங்க ஃப்ரெண்ட் மாதவனில் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கங்கள் சொல்கிறாங்க. சின்ன பிள்ளைங்கள்கிட்ட என்னோட பாசமான வணக்கங்களை தெரிவிச்சிடுங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட. அப்போது இதை பார்த்திங்கன்னா இது ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸோட கான்வர்சேஷன். ஒரு ஃப்ரெண்டு அவங்க இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஹிந்தி படிங்க, அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி அவங்களுக்கு ஒரு லெட்டரும் எழுதுகிறாங்க. ஓகே, நிஜமாவே ஹிந்தி படிக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் தான். ஸோ உடனே என்னோடய கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஹிந்தி லேர்ன் பண்ணுங்கள். ஓகே ஓகே இப்போ இந்த லெட்டர் ரைட்டிங் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணால் இதோட மீனிங் எல்லாமே இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சு படிங்க. இங்கிலீஷ் ஒரு தமிழ் லாங்குவேஜில் நோட் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் ரிவைஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகே, மற்ற 2 லெட்டர் ரைட்டிங்கோட வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். அப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தன்யவாத். இதெல்லாமே நான் ஆஃபர் பண்ணியிருக்க கோர்ஸு ஃபீஸஸ் எல்லாமே உங்களுக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்கும். இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உடனே ஜாயின் பண்ணுங்கள்.